அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதானமான ஒரு பிரிவை பார்க்க இருக்கிறோம். பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்கிதா 2023 பிரிவு 173, அதாவது பழைய 1973 ஆண்டு குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 154க்கு இணையான பிரிவு இப்பொழுது இருக்கிற BNSS 2023 பிரிவு 173 பற்றி பேச இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான குற்றவியல் நடைமுறையில் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கு குற்றவியல் சம்பவம் கிரைம் நடக்கிறதோ அந்த அக்கரன்ஸ் நடந்த பிறகு ஒரு நபர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுப்பதை பற்றி சொல்லும். அதனுடைய தொடர்ச்சி நடவடிக்கைகளை பற்றி இந்த BNSS 173 சொல்கிறது. புகாரை எந்த வகையிலலாம் இப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற நவீன இந்த புதுப்பிக்கப்பட்ட சட்டத்தில் புகாரை ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம், மெயில் மூலமாக அனுப்பலாம், தபால் மூலமாக அனுப்பலாம். அப்படி வாட்ஸ்அப்பு மெயிலில் அனுப்பப்பட்ட அந்த புகாரை பற்றிய அந்த தகவல்கள் 3 நாட்களுக்குள்ளாக காவல் நிலைய அதிகாரியாலே ஒப்பமிடப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அது முடிந்த அளவிற்கு முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக பதிவு செய்து அதற்கென அரசாங்கத்தால் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய படிவத்தில் அதை என்ட்ரி பண்ணணும். இப்போ எல்லாமே ஆன்லைன் எஃப்ஐஆருங்கிறதுனால ஆன்லைனில் அந்த புகார் கொடுத்த நபரும் அல்லது அக்யூஸ்டு பெர்சனும் பெற்றுக்கொள்ளும் வகையில் அந்த எஃப்ஐஆர் ஆனது அப்லோடு செய்யப்பட வேண்டும். அப்போ இதை முடிந்த அளவிற்கு காவல் அதிகாரி சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று சம்பவம் நடந்தது உண்மையா என்பதையெல்லாம் புலன் விசாரணை செய்தும் நம்ம என்ன செய்யலாம், எஃப்ஐஆரை தாக்கல் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் நேரிலும் போய் வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ அந்த புகாரை கொடுக்க முடியும். அதே போல் எந்த லிமிட்டில் வேணாலும் புகார் கொடுக்க முடியும். ஒரு சம்பவம் நடக்கிற லிமிட்டில் இருக்கிற காவல் நிலையத்திற்குத்தான் சென்று புகார் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. எந்த இடத்தில் வேணுமானாலும் அந்த புகாரை நாம் பதிவு செய்ய முடியும். அங்கே 0 எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த 0 முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் அனுப்பி வைக்க வேண்டும். இப்படி ஒரு வாய்மொழியாகவோ நேரிலோ தபால் மூலமாகவோ கொடுக்கக்கூடிய அந்த தகவலை முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யாத ஒரு காவல் நிலையம் இருந்தால் உடனடியாக நீங்கள் பிரிவு 175 உட்பிரிவு 3 கீழாக நம்ம அதற்கு முன்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு பதிவு தபால் மூலமாக அனுப்பி இந்த காவல் நிலையத்தில் கொடுத்த இந்த புகாரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை என்பதை அதிலே குறிப்பிட்டு சொல்லி அனுப்புகிற பொழுது அதனை நாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு என்ன செய்ய முடியும், அனுப்பி வைக்க முடியும். அவருக்கு ஒரு சபார்டினேட் ஆஃபீஸரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் மூலமாக விசாரித்து அதை எஃப்ஐஆர் போட வைக்கலாம். அதிலும் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா நம்ம உடனடியாக அருகில் இருக்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட 175 உட்பிரிவு 3 கீழாக நம்ம டைரக்ஷன் மனுவை நாம் தாக்கல் செய்து அதிலும் உத்தரவை பெற்று காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய கோரலாம். அதிலும் தாக்கல் செய்யக்கூடிய எஃப்ஐஆர் முழுமையாக இல்லை, சாட்சியங்கள் இல்லை, அக்கரன்ஸ் நடக்கலை, இதில் ஃபேக்ட் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை போலீஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம தனிநபர் மனுவாக கூட அதே மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆக இப்போ புகாருக்காக ஒரு சம்பவத்தை பற்றி காவல் நிலையத்தில் போய் சொல்கிறதுக்கு நேரில் அலைய வேண்டிய அவசியமில்லை. ஆன்லைனில் கொடுக்க முடியும், வாட்ஸ்அப்பில் கொடுக்க முடியும், மெயிலில் அனுப்ப முடியும், தபாலில் அனுப்ப முடியும். ஏன் இப்படி அனுப்புனேன்னு சொல்லி எந்த போலீஸும் கேட்க முடியாது. புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சட்டம். சட்டத்தின்படியாக புகாரை போலீஸார் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யாத போலீஸார் மீது கூட நாம் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க முடியும் என்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.